இந்த காரியத்தை இந்த உலகம் எங்கும் இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த டாக்ட்ரின் ஆஃப் த பைபிள், இந்த வேதத்தினுடைய காரியத்தில் ஏற்பட்டிருக்கிற பெரிய ஒரு குழப்பந்தாங்க காரணமே. இதை நம்ம சரியாய் விளங்கி கொள்ளாமல் நம்ம இந்த வேதத்தையே நாம் தவறாக கையாளுவதற்கும் தவறாக இந்த வேதத்தை நாம் மற்றவர்களுக்கு போதிக்கவும் வாய்ப்பு உண்டு. ஆகவே இந்த வேதத்தை, த டாக்ட்ரின் ஆஃப் த பைபிள், த பிப்ளியாலஜிங்கிறத இதுதாங்க ஃபண்டமெண்டல், த பேஸ்ன்னு சொல்லலாம். அஸ்திவாரமே இதுதான். இந்த அஸ்திவாரத்தில் இருக்கிற குழப்பம்தான் இன்னைக்கு எல்லா விதமான தவறான உபதேசங்களுக்கு வித்திட்டுறது. இப்போ உலகமெங்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த தவறான உபதேசத்தினால் அநேக மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால், இந்த வேதமானது நமக்கு சரியான ஒரு தெளிவான சத்தியத்தை கொடுக்கும்படியாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற இதே நம்முடைய வாழ்க்கையில் தவறாக கையாளப்படுவது நிமித்தமாக அநேக சபைகள் என்ற பெயரில் தவறான கூட்டங்கள் எழும்பி இன்றைக்கு கலைகளை விதைப்பதில் தீவிரமாக செயல்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கு சொல்லப்போனால் சபைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள், நம்ம த டாக்ட்ரின் ஆஃப் த சர்ச் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சபை என்பது எப்படி இருக்கணும், சபை என்பதனுடைய ஒரு ஒழுங்கு என்ன, சபை என்பது எதற்காக உண்டாக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, சபையினுடைய குறிக்கோள் என்ன, இதை எல்லாமே நம்ம தெளிவாய் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சபை என்ற பெயரில் பெரும் தவறான கூட்டங்கள் எழும்பி தவறான உபதேசங்களை பரப்பிக் கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ, சிலர் ரொம்ப உண்மையான விதத்தில் நல்ல சகோதரர்கள் சகோதரிகளாக இருக்கலாம். அவர்கள் மிக ஆர்வத்தோடு ஊழியங்களை செய்கிற பல காரியங்களெல்லாம் இருக்கலாம். நம்ம தவறாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதில்லை. மிக ஆர்வத்தோடு மிக உழைப்பும் மற்ற காரியங்களையும் உள்ளடக்கிய பல ஊழியங்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்குறோங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஊழியங்களானது தேவனுடைய அந்த எதிர்பார்ப்புக்கு உரிய ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிற ஊழியமாக இருக்கிறதா என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதாவது என்னுடைய பணியை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். என்ன சொல்கிறார்னா, கடைசியில் ஊழியம் முடிந்து, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் பேரில் அதிகாரியாக வைப்பேன். இப்போ ஆண்டவர் நமக்கு இந்த ஊழியம் என்றால் என்ன, இந்த ஊழியத்தை செய்கிற வழிமுறை என்ன, ஒரு ஊழியனுடைய தகுதி என்ன, ஒரு ஊழியனுடைய நிலைப்பாடு என்ன, அவன் எப்படி ஊழியம் செய்யணும், எதை சார்ந்து ஊழியம் செய்யணும், எதன் அடிப்படையில் ஊழியம் செய்யணும், எல்லாமே வேதம் நமக்கு தெளிவாய் கொடுத்திருக்கிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே எல்லாத்துக்கும் அடிப்படையானது இந்த வேதம் தாங்க. இந்த வேதத்தில் தவறுவோமானால் முற்றிலுமாக குழப்பத்தை நாம் ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க முடியும். ஆகவே இன்றைக்கு அநேக நல்ல அருமையான சகோதரி சோழர்கள் என்று சொல்லுகிறார்கள், ஊழியம் செய்கிறவர்களும் கூட வேதத்தின் அடிப்படையில் இந்த சத்தியத்தின் போதனையின் வழிமுறையில் அவர்கள் செயல்படாதது மிக வருத்தமான ஒரு காரியம். அதை நம்ம குற்றம் சாட்டும்படியாக அல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வழிமுறையை விலகி போகும் பொழுது அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது.
ஆகவே இந்த வேதத்தை குறித்த முக்கியமான காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று என்னென்னா, வேதத்தில் நம்ம என்னென்ன காரியங்களை பார்க்க போகிறோம்னு சொன்னால், முக்கியமாக இந்த வெளிப்பாடுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை நான் விளக்கப்படுத்துகிறேன். அப்புறம் இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்ட வழிமுறை எவ்விதமாக, அப்புறம் எப்படி இந்த வேதமானது தவறு இழைக்காதது. ரெவலேஷனுங்கிறது வெளிப்பாடு, இன்ஸ்பிரேஷனுங்கிறது ஆவியினால் ஏவப்பட்டு கொடுக்கப்பட்ட காரியம். தவறு இழைக்காதது ஒன்றுங்கிறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த வேதம் எப்படி உருவாகி நமக்கு கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு முழுமையான ஒன்றாக நமக்கு கொடுத்திருக்கிறார்ன்றதை குறித்து நாம் கனானிசிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்டர்பிரட்டேஷனுங்கிறது வேத வியாக்கியானம், ஹெர்மினியூட்டிக்ஸ்னு அப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், வியாக்கியானப்படுது. இதில் தான் எல்லா குழப்பமும் உண்டாகுது. ஒருத்தர் ஒரு வசனத்தை எடுத்து ஒரு விதமாக அதை விளக்கப்படுத்துகிறார், இன்னொருத்தர் இன்னொரு விதமாக விளக்கப்படுத்துகிறார். இப்படி பல விதங்களில் பல மக்கள் விளக்கப்படுத்துகிற குழப்பம்தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் தெளிவாக தீமோத்தேயை பார்த்து ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, அதாவது தீமோத்தேயே, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கணும் அப்படின்றதை பற்றி அவர் சொல்லும் பொழுது அதான் அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் தெளிவாக பேசியிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது அவர் சொல்லும்படியான காரியம் என்னவென்றால், தீமோத்தேயில ஒரு வாலிபன் தீமோத்தேயு, இந்த வாலிபனுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது அவனுக்கு கொடுத்த ஒரு எச்சரிப்பை நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த எச்சரிப்பில் சொல்லும்படியான காரியம் என்னவென்றால், நீ வெட்கப்படாத ஊழியக்காரன். அதாவது கடைசியில் நீ ஒரு அவமானப்பட்டு நீ செய்த பணியெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு அப்படின்னுட்டு நீ கடைசி நாளில் அவமானப்படாமல் வெட்கப்படாமல் நீ இருக்க வேண்டிய ஊழியக்காரனாக காணப்படுவதற்கு ஒன்று செய்யணும். என்னன்னு சொன்னார்னா, சத்திய வசனத்தை அவர் தமிழில் நிதானமாய் சொல்லித்தா, தமிழில் அது மொழிபெயர்ப்பு சரியில்லை, ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் காட், சரியாய் பகுத்து போதிக்கிறவனாய் நீ காணப்பட வேண்டும். அவன் இந்த வேதத்தை சரியாய் பகுத்து போதிக்கிறதுங்கிறது என்ன? இன்றைக்கு தவறான உபதேசங்களுக்கு எல்லாமே அடிகோணின காரியம் தாங்க. கம்ப்ளீட்டாகவே நீங்கள் ஏன் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவத்துக்கும் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் ஏற்படு. அன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் கூட ஒருத்தர் சொல்லும் பொழுது அவர் ஒரு கிறிஸ்தவர்ப்பா அப்படியெல்லாம் ரொம்ப அவர் நம்பலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கைக்குரிய காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களில் இருந்தது. ஆனால் இப்போ அது இல்லைங்க. இப்போ அந்த வார்த்தையெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கு அப்படி சொல்லத்தக்கதாக அளவில் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் இல்லை, சத்தியமாக நிறைய தெரிஞ்சிருக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, நான் வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் இல்லாததற்கு அடிப்படையான காரியம் என்னென்னா, அவங்க சபையில் இந்த ஊழியக்காரன் சரியாய் அந்த மக்களை வழிநடத்தும்படியாக இந்த வேதத்தை மையமாக வைத்து போதிக்கிற காரியம் இல்லை. வார வாரம் சபையில் போய் அநேக காரியங்கள் இருக்க ஒழிய வேதத்தினுடைய போதனை இல்லை. இந்த வேதத்தை சரியாய் பகுத்து போதிக்கிறது இல்லை. வேதம் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அஸ்திபாரங்கிறது ஆழமாக இல்லை. இதில் நம்ம எந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் வீக்காக இருக்கும். அதுதான் பிரச்சனை.
எந்த அளவுக்கு அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் தோல்விக்கு காரணமே they are not strong in the word of God. அதுதான் பிரச்சனை. அங்கே தான் ஆரம்பிக்கிறது. இந்த பிப்ளியாலஜிங்கிறதுல, அதாவது இந்த டாக்ட்ரின் ஆஃப் த பைபிள், வேதத்தினுடைய சத்தியங்கிறதுல எந்த அளவுக்கு ஆழமாக உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய விசுவாசம் இருக்கும், நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்கும், மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த கன்விக்ஷனோடு நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்கும். ஆகவே இதை பற்றி நான் ரொம்ப டெக்னிக்கலாக போக விரும்பலை. ஏன்னு கேட்டால் இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படையான காரியமாகத்தான் இந்த கோர்ஸையே நம்ம அமைத்திருக்கிறோம். ஆகவே தான் இந்த காரியங்களை குறித்து நான் நடைமுறைக்கு எதுவான விதத்தில் நீங்கள் இந்த காரியத்தை விளங்கிக் கொள்ளும்படியாகவே இந்த காரியத்தை உங்களுக்கு நான் போதிக்கிறேன். ஆகவே ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ், வார்த்தைகளை நான் அதிகமாக இதில் உபயோகப்படுத்தாமலே நான் இதில் விளக்கப்படுத்தும்படியாக பிரயாசப்படுகிறேன். சிலது நம்ம தவிர்க்க முடியாதனால நம்மளுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பிப்ளியாலஜி அப்படிங்கிறது என்னென்னா டாக்ட்ரின் ஆஃப் த ஸ்கிரிப்சர், வேதத்தினுடைய சத்தியம் போதனை அப்படிங்கிறது என்னென்னா, கிரேக்க வேர்டில் பார்த்தீங்கன்னா பிப்ளோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. பிப்ளோஸ் கிரேக்க ஒரு பதத்தில் அப்படின்னா என்னென்னா த புக்ஸ், கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ், இந்த புத்தகங்களை சேர்க்கப்பட்ட இந்த ஒரு காரியத்தில் தேவன் இந்த வேதத்தை அமைத்திருக்கிறார் என்பதை குறித்து சொல்லும்படியாக இந்த கிரேக்க பதத்தில் பிப்ளோஸ் அப்படிங்கிறது தான் இந்த பிப்ளியாலஜி அப்படிங்கிறது வருகிறதுங்க. அதாவது கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ். அப்புறம் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு சொன்னால், இந்த தேவனுடைய ஒரே மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய எழுத்துப்பூர்வமான வார்த்தைகள், ரிட்டன் வேர்ட் ஆஃப் த ஒன் ட்ரூ லிவிங் காட், இதுதான் பிப்ளியாலஜி. ரிட்டன் வேர்ட். இப்போ அந்த நாட்களில் ஆண்டவர் பல வெளிப்பாடுகளை எல்லாம் கொடுத்தார். அதை பற்றி நான் உங்களுக்கு பார்க்கும் பொழுது, நீங்கள் ஆரம்பத்திலெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது எழுத்துப்பூர்வமான மோசே தான் முதலாவது எழுதும்படியாக ஆண்டவர் அங்கு அவருக்கு அந்த எழுத்துப்பூர்வமாக ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வரும்படியான காரியத்தை செய்தார். இதை நம்ம சில காரியங்களை நம்ம பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டால், இதை எப்படி ஆண்டவர் கையாண்டு எப்படியெல்லாம் கொண்டு இந்த வேதத்தை கடைசி அவர் முழுமையாக்கினாருங்கிற அந்த காரியத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே இதற்கு முன்னுரையாகத்தான் இவங்களெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆகவே முதலாவது என்னென்னா த புக்ஸ், த கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ், புத்தகங்கள், பிப்ளியோஸ். அடுத்தது இது என்னென்னா இந்த ரிட்டன் வேர்ட் ஆஃப் ட்ரூ அண்ட் லிவிங் காட், ஜீவனுள்ள உண்மையுள்ள ஆண்டவருடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது தான் இந்த பிப்ளியாலஜி, இந்த ஆண்டவருடைய சத்தியத்தை குறித்த காரியமானது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே கூட ஸ்கிரிப்சர் அப்படின்ற நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஸ்கிரிப்சர் அப்படின்னு நம்ம முதல்ல பைபிள்னு பார்த்தோம். அதாவது கலெக்ஷன் ஆஃப் புக்ஸுங்கிறது தான் பைபிளே. பைபிள் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ், புத்தகங்கள் இணைக்கப்பட்ட ஒன்று. அதே சமயத்தில் இந்த பைபிளுங்கிறது உண்மையான ஜீவனுள்ள தேவனுடைய எழுத்துப்பூர்வமான வார்த்தைகள். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்சர்னு சொல்லப்படுறோம். ஸ்கிரிப்சருங்கிறதும் ஆண்டுடைய வார்த்தைக்கு சொல்லப்படும்படியான ஒரு பதமாகவே இருக்கிறது. இந்த ஸ்கிரிப்சர் அப்படின்ற வார்த்தை எப்படி வந்ததுன்னு சொன்னால், இது ஒரு லாட்டின் வேர்ட், லத்தீன் மொழிங்க இது. அதாவது ரைட்டிங். ஆண்டவர் இந்த காரியத்தை தான் ஆரம்பத்திலேருந்தே செய்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கடைசி வரைக்கும் அந்த முறை ஆரம்பத்தில் மோசேயினிடத்தில் அந்த காரியத்தை ஆண்டவர் செய்தார். அதே காரியத்தை தான் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அதே தான் செய்கிறாருங்க. ஆகவே இந்த காரிய வழிமுறையை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். இப்போ
உதாரணமாக ஆண்டவர் மோசே இடத்துல இதெல்லாம் போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா, ஒருவேளை மோசே கேட்டுட்டு அந்த காரியங்களை முழுமையாக அவன் சொல்ல முடியாது. அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டு அந்த பல காரியங்களை ஓரளவுக்கு முக்கியமாக சொல்லியிருக்கலாம். சரி, இப்போ அடுத்த மனுஷனிடத்தில் போகும் பொழுது இன்னும் கொஞ்சம் மாறி போயிடும். அடுத்த மனுஷனிடத்தில் போகும்போது இன்னும் கொஞ்சம் மாறி போயிடும். இப்படி எல்லாமே மாறி போகும்படியான இந்த காரியத்தை அங்கே கடைசியில் மருவி ஒன்றுமே இல்லாமல் போயிருங்க. இப்போ யோவானை பார்த்து கூட ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். அவர் வெளிப்படுத்தும்படியான அந்த காரியத்தை குறித்து அவர் பேசும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் பாருங்க, இங்கே ஒன்று சொல்கிறார். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1:19 யாராவது வாசிங்களே. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரம் 19வது வசனம். யார் வேணாலும் எடுத்து வாசிக்கலாம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ 1:19ங்க. வெளிப்படுத்தின விசேஷம். நீ கண்டவையையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சமீபித்தவைகளையும் எழுது. அதான் சொன்னார். ரைட். இதே தான் ஆண்டவர் அந்த மோசேயின் இடத்துல சொன்னார். ரைட். ஆகவே தான் இந்த வேதம், அதாவது அந்த நாட்களில் கிறிஸ்தவர்களை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, பீப்புள் ஆஃப் த புக்குன்னுவாங்க. அந்த புத்தகம்தான். இப்போ வேற எந்த வழிமுறையினாலும் ஆண்டவர் இந்த மாதிரி ஆண்டுடைய சத்தியத்தை இவ்வளவு துல்லியமாக தெளிவாக இதை கொடுத்துருக்க முடியாது. சமீபத்தில் ஒரு புதைபொருள் ஆராய்ச்சியெல்லாம் சிலதில் நம்ம பார்ப்போம். இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடைபெற்றது. இந்த குமரன் என்ற சொல்ல ஒரு குகை, அதை பற்றி யாராவது உங்களுக்கு தெரியுங்களா? கூட தெரிஞ்சால் கூட நீங்கள் குமரன் என்ற இது என்ன ஆச்சுன்னா, இந்த இஸ்ரவேல் அந்த நாட்டின் சில காடு பகுதிகளில் ஆடுகளை மேய்க்கும்படியாக சில பசங்க அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சமயத்தில் என்னாச்சு, ஒரு ஆடு ஓடிட்டே இருந்தது. கடைசியில் பார்த்தா ஒரு பொந்து மாதிரி ஒரு குகை வழி மாதிரி இருந்து உள்ளே போயிடுச்சு. அப்போ அந்த பையன் என்ன பண்ணால் தேடி பிடிச்சி கடைசியில் அந்த ஆடை பிடிக்கணுங்கிறதுனால உள்ளே போய் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய விசாலமான ஒரு குகையாக இருக்குது. அதில் பல கற்சாடிகள் இருந்தன. கற்சாடிகளில் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய தோல் சுருளெல்லாம் இருந்தது. இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் வெளியே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறத பற்றி சொன்னப்போ நிறைய பேர் அதை போய் பார்த்த பொழுது அது வேறு ஒன்றுமில்லை, இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்பாகவே சில மக்கள் இந்த உலக மக்களோடு இணைந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தனித்துவமாக இருந்து ஒரு சந்நியாசித்துவம் போல், அதாவது மோனஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அப்படி அவர்கள் விதமான இந்த குகைகளில் இருந்து கொண்டு இந்த சத்தியத்தை வசனங்களையெல்லாம் படித்து கொண்டு இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அந்த வேதாகம புத்தகங்களை தோல் சுருளில் எழுதப்பட்டு அந்த மண் சாடியில் பெரிய சின்னதில் பெரிய அதில் அவைகள் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தன. ஆகவே யாருக்குமே தெரியாது. பல ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் நடந்தது காரியம். அப்போ அவர்கள் திறந்து பார்க்கும் பொழுது ஏசாயா புத்தகம் முழுமையாக ஓரளவுக்கு இருக்கிறதை அவர் பார்க்க முடிந்தது. அதாவது 2000க்கு அப்பாற்பட்ட முன்னால புத்தகங்கள். அப்போ இந்த ஏசாயா புத்தகத்தை எடுத்து அவர்கள் பார்த்த பொழுது அதில் இப்போ நம்ம இருக்கிற அந்த ஏசாயா புத்தகம் அப்படியே இருக்கு. பெரிதான ஒரு மாற்றங்கள் இல்லை.
ஏசாயா புத்தகம் பழைய ஏற்பாட்டின் புத்தகம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் அவங்களுக்கு இருந்ததெல்லாம் பழைய ஏற்பாட்டின் புத்தகம் தான். புதிய ஏற்பாட்டினுடைய புத்தகங்கள் எதுவுமே கிடையாது. ஆகவே அந்த புத்தகங்களை அவர்கள் வைத்து அதை அவர்கள் படித்து அதன் அடிப்படையில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறையை கொண்டிருந்த அந்த மக்கள் மத்தியில் காணப்பட்ட இந்த பழைய ஏற்பாட்டின் முக்கியமாக அந்த ஏசாயின் புத்தகம் அங்கே இருந்ததை அவர்கள் பார்க்க முடிந்தது. அதை அவர்கள் சோதித்து பார்த்த பொழுது இன்றைக்கு இருக்கிற நம்ம கையில் இருக்கிற அந்த ஏசாயா புத்தகத்துக்கும் அதுக்கும் பெரிதான வித்தியாசம் இல்லவே இல்லை. அது ஒரு பெரிய ப்ரூஃபாக எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போனாலும் வேனுடைய வார்த்தை அப்படியே மாறாமல் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கான்றது அவருடைய பெரிய ப்ராவிடன்ஸ் சொல்லுவாங்க. ஆண்டவருடைய வழிமுறை அது காக்கப்பட்டது. ஆகவே அந்த ரைட்டிங்ஸை ஆண்டவர் அவ்வளவு அழகாக பாதுகாத்து நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இதை குறித்த சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே இந்த பிப்ளியாலஜி அப்படின்னும் பொழுது இந்த வேதமானது நம்முடைய கரங்களில் இன்றைக்கு கிடைக்கப்பட்டிருக்குமானால் அது ஆண்டவருடைய பெரிய ஒரு கிருபை. ஏன்னா அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோல் சுருளில் எழுதப்பட்டது. அது மாத்திரமல்ல, அங்கே உட்கார்ந்து அவர்கள் அந்த வேதத்தை கையினால் எழுதும் பொழுது அவர்கள் ஒரு சின்ன தப்பாயிட்டா கூட முழுக்க கிழிச்சிட்டு திரும்ப புதுசாக எழுதுவார்களாம். கர்த்தர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை வரும் பொழுது அவர்கள் அதை பேசாமல் வச்சுட்டு ஆண்டவருக்கு முன்பாக அவரை தொழுது கொண்டு தான் அடுத்த வார்த்தை எழுதுவார்கள். அப்படி நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை என்ற ஒரு கணமும் ஒரு பயபக்தியும் அவர்களுக்குள்ளாக இருந்ததுனால ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை அவர்கள் அவ்வளவு போற்றினார்கள். ஒருவேளை இதை தவிர, இந்த வார்த்தையை எழுதி கொடுப்பதை தவிர வேறு ஏதாகிலும் முறையினால் இந்த வார்த்தை இவ்வளவாய் பாதுகாக்கப்பட்டு காலாகாலத்துக்கு மாறாமல் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஒருவேளை ஒருவருக்கொருவர் கேட்டு சொல்லும்படியான காரியமாக இருக்கலாம், ஒரு தரிசனமாக இருக்கலாம், ஒரு கனவாக இருக்கலாம். இப்படி பல காரியங்களின் மூலமாக ஒருவேளை ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கும்படியான காரியங்களாக இருக்குமானாலும் கூட அந்த மனிதன் அதை முழுமையாக இன்னொரு மனிதனுக்கு சொல்லுவதென்பது சாத்தியக்கூறில்லாத ஒரு காரியம். ஏன்னா நம்ம மனிதர்கள் தான். ஆகவே தான் தேவன் அந்த எழுத்து முறையை கையாண்டார். ஆகவே இந்த வேதமானது இட் இஸ் காட்ஸ் வேர்ட், ஆண்டவருடைய வார்த்தை. இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதில் உறுதியாக இல்லாததுனால தான் இன்றைக்கி பிரச்சனை. இப்போ பாருங்கள், இந்த வேதத்தை உறுதியாக பற்றி கொள்ளாதபடிக்கு இன்றைக்கி என்னாச்சுன்னா பல சபைகளில் வேதம் தழியாய் போதிக்கப்படுகிறதும் கிடையாது. மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வேதத்தை முற்றுமாக புறக்கணித்த ஒரு காலமாக இது இருக்குது. உதாரணமாக இன்றைய தற்கால காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆராதனை என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆராதனை என்பது தவறல்ல, ஆனால் ஆராதனை செய்யப்படும்படியான வழிமுறையை வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அதை விட்டுவிட்டு நாம் பாடல்களும் மற்றவைகளும் இசைக்கருவிகளை இசைத்து செய்கிற காரியம் அல்ல. அவை ஒவ்வொரு காரியத்தையும் இப்போ பைபிள் சொல்வது சுய இஷ்ட ஆராதனை, அவர்கள் விரும்புகிற வண்ணமாக அவர்கள் செய்கிற காரியம். ஆகவே இந்த காரியத்தை பற்றி நம்ம தெளிவாய் விளங்கி கொள்வது அவசியம். இன்றைக்கி நான் முக்கியமாக 2 காரியம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, முதலாவது வெளிப்பாடு, ரெவலேஷன். இந்த வெளிப்படுத்தின விசேஷங்கிறது என்ன? வெளிப்பாடு. அதாவது இதுக்கு என்ன சொல்லுவோன்னா, அந்த ஒரு திரை பின்னால் இருக்குன்னு வைங்களேன். திரைக்கு பின்னால் திரை இருந்ததுன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது, அங்கே பின்னால் என்ன இருக்குது ஏது இருக்குது தெரியாது. அந்த திரை விலக்கப்படும் பொழுது நாம் அந்த திரைக்கு பின்னால் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஆகவே வெளிப்பாடு என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் இந்த வேதத்தை பார்க்கிறோம். அல்லது அன்கவர், அதாவது ஒரு பாக்ஸில் ஒரு பொருள் இருக்குது, அதையெல்லாம் திறந்து உள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆகவே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா,
இந்த வெளிப்பாடை ஆண்டவர் படிப்படியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதுதான் முக்கியமானது. ஆண்டவராக ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் மனிதனாக ஆண்டவரை வெளிக்காண முடியாது. தான் தெரியும். அவன் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் அவனுடைய ஆத்மா மரித்து போய்விட்டது. ஆகவே தேவனாக ஒரு மனிதனுக்கு அவனை உயிர்ப்பித்து தன்னை வெளிப்படுத்தினாலன்றி மனிதன் என்பவன் தேவனை அறிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ அவரை குறித்த காரியத்தை அவன்தாமே முற்றிலுமாக சரியான விதத்தில் ஒரு பகுத்தறிவோடு கூட அவன் சரியாய் அறிந்து அதன் அடிப்படையில் அவர் யார், அவர் எவ்விதமானவர் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பே இல்லைங்க. இப்போ வெளிப்பாடு என்று சொல்லும் பொழுது இதில் பொதுவான வெளிப்பாடு, இதை நான் ரொம்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நான் அதிகமாக போகலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சூரியனை பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம், நட்சத்திரத்தை பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இதை உருவாக்கினவர் ஒருவர் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யணுங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்போ இந்த பரிமாண கொள்கைன்றாங்க, இந்த எவல்யூஷன் சொல்கிறத, அதாவது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், படிப்படியாய் மாறி வந்தான், இந்த விதமான ஒரு காரியத்தை இந்த பரிமாண கொள்கைகள் என்று சொல்லுகிறவர்கள் எவல்யூஷன்கிற, அதாவது ஒரு சின்ன அணுவு ஏற்பட்டு அந்த சின்ன அணுவு மில்லியன்ஸ் கோடி கோடி வருஷங்களாவது வளர்ந்து அது ஒரு நாள் சிதறுண்டு வெடித்து ஒன்று பகுதி சூரியனாகும், ஒரு பகுதி பூமியாகும், ஒரு பகுதி நிலவாகும், ஒரு பகுதி சந்திரனாகும், ஒரு பகுதி நட்சத்திரம், இப்படியெல்லாம் உருவாகிவிட்டது என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை இன்றைக்கு மக்கள் இந்த எவல்யூஷன் தியரி என்று சொல்லுகிற காரியத்தை டார்வின் என்ற ஒரு மனுஷன் முதலாவது உலகத்துக்கு இந்த தவறான ஒரு காரியத்தை எடுத்து சொன்ன பொழுது மக்கள் இந்த வேதம் சொல்லும்படியான காரியத்தை விட்டுட்டு இந்த உலகம் தானாக உண்டானது என்பதாக எண்ணி சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டுடைய சத்தியமானது வெகு தெளிவாக சொல்லுகிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது எப்படி தானாக உருவாக முடியும்? சிந்திங்க. பூமி வேற, ஒரு அதனுடைய அந்த அமைப்பே வேற, பூமி வேற, சூரியன் வேற. சூரியன் முற்றிலுமாக எரிந்து கொண்டிருக்கிற ஒரு கோளம், அதனுடைய அந்த தன்மை, அது இது நம்ம மண் மாதிரி, அது அப்படி கிடையாது. ஆகவே ஒவ்வொன்றுமே தெரியும். அந்த காரியத்தின் மூலமாக அநேக வாலிபர்கள், அநேக மக்கள் விசுவாச வழியை விட்டு விலகி போனார்கள். ஆனால் வேதம் தெளிவாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டுடைய வார்த்தை தெளிவாய் போதிக்கிறதை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த உலகமல்ல ஆண்டுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. வேதம் தெளிவாக சொல்லுது. எபிரேயருக்கு ஆதி ஆமத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த உண்டாக்கடவுதுன்னார், உண்டாயிடுச்சு. உண்டாக்கடவுதுன்னு சொன்ன அந்த தேவன் அவள் எல்லாம் அழகாக உருவாக்குறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை அங்கு முற்றிலுமாக மறுதலிக்க வழிநடத்தினது தான் இந்த பரிமாண கொள்கை எவால்யூஷன். அப்போ அது முதல் அதிகாரமே மறுக்கப்பட்ட நிலையில் அங்கே முற்றிலுமாக வேதமானது புறக்கணிக்கப்பட்டது. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம ஆண்டுடைய வார்த்தையினால தான் இது உண்டானது. இது உண்டாக்கப்பட்டது, இது தானாக தோன்றப்படுகளை உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய காரியங்க. ஸோ முதலாவது இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த ரெவலேஷன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், இதெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் இந்த பூமியையோ சூரியனையோ சந்திரனையோ நாம் பார்க்கும் பொழுது இந்த உண்டாக்கின கடவுளை பற்றி நமக்கு தெரியல. கடவுள் உண்டாக்கினார், அது மிக வல்லமையுள்ளவர் என்பதான ஒரு பொதுவான ஒரு விளங்குதல் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறவன் ஒளி. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், அவர் யார், எங்கே இருக்கிறார்,
இதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வேதம் தான். ஆகவே பொதுவான வெளிப்பாடு என்பது நாம் பார்க்கும்படியான இந்த காரியங்களினால் நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ சங்கீதம் 33:6 கூட வாசிங்க. 33:6 வாசிங்க. சங்கீதம் 33:6 யார் வேணாலும் கூட வாசிக்கலாம், எடுத்த கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. பார்த்தீங்களா, தெளிவா சொல்லியிருக்கிறது. இது எல்லாம் உண்டானது எல்லாமே அவர் தான் உண்டாக்கினார், அவர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவர் இன்றைக்கும் அதை பாதுகாத்து தொடர்ந்து வழிநடத்துகிறார். தம்முடைய வார்த்தையை கொண்டு அவைகளை தாங்குகிறார். இப்போ இவ்விதமான அந்த ஒரு தேவனை குறித்த ஒரு பொதுவான ஒரு விளங்குதல் தான் நமக்கு இருக்கே ஒழிய இந்த வேதமே இல்லைன்னு வைங்க. இப்போ ஏன் சூரியனை பார்த்து நமஸ்கரிக்காங்க? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்து அது ஒரு பெரிய சக்தி. இது எப்படி இவ்வளோ பிரகாசமாக இருக்குது, இவ்வளோ நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது, இப்படி பல காரியங்களை குறித்து அவர்கள் தாமே சிந்தித்து அது அந்த நாட்களில் அவங்க அதை தொழுது கொண்டாங்க. ஏன் தொழுது கொண்டாங்கன்னா இந்த காரியத்தை குறித்து அவர்களுக்கு தெரியாது, வேதம்ன்றது தெரியாது. ஆகவே மனிதன் சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டிப்பை தொழ ஆரம்பித்தாங்க. அதுதான் சூரிய நமஸ்காரம், அந்த பலவிதமான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் இந்த பொதுவான வெளிப்பாடுகளின் மூலமாக, அதாவது நாம் உண்டாக்கின அதை எப்படி பாருங்கள், இந்த சூரியனெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தனித்தன்மை வாய்ந்தது. அதனுடைய அந்த வெப்பம் நமக்கு இல்லைன்னா உயிரை நம்ம வாழ முடியாது. அந்த வெப்பம், அந்த ஒளி நமக்கு தேவை. இருளானது எப்படியாக ஆண்டவர் அழகாக உண்டாக்கியிருக்கிறார். கால நிலையில் மனிதன் அவனுக்கு உறக்கம் தேவை, ஓய்வு தேவை. ஆகவே அந்த உலகத்தினுடைய அந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் அழகாக அவர் சூரியனை, சந்திரனை, பூமி எல்லாம் உருவாக்கி அதை அவ்வளவு அழகாக அதற்குரிய அனைத்து காரியங்களையும் படைத்திருக்கிறதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த பூமியின் அடிக்கடி சொல்லியிருக்க தன்னைத்தானே சுற்றுவது. அதாவது 1 மணி நேரத்துக்கு 1000 மைல் வேகத்தில் அது சுற்றுதுங்க. அதனால தான் பகல் இரவு என்பதை அதாவது சூரியனுக்கு நேராக அந்த பூமி இருக்கும் பொழுது அது பகல் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறது. சூரியனுக்கு ஆப்போசிட் சைடில் அது இருக்கும் பொழுது, அதாவது அந்த பூமியினுடைய அந்த சூரியனை நோக்கி இருக்கிற பகுதியில் அந்த நாடுகளில் பகல் நேராது, ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த நாடுகளில் அது இரவு. அடுத்தது திரும்ப அது ரொட்டேட் ஆகும் பொழுது இந்த இரவாக இருந்த நாடுகள் வெளிச்சத்துக்கு வருகிறது, வெளிச்சத்தில் இருந்த நாடுகள் இரவுக்கு வருகிறது. ஆகவே அழகாக ஆண்டவர் இதை 1 மணி நேரத்துக்கு 1000 மைல் வேகத்தில் இந்த பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. அதனால தான் இரவு பகல் ஏற்படுகிறது. இந்த மாதிரி மனிதனுக்குரிய ஒரு ஓய்வோ மற்ற பல காரியங்கள் எல்லாம் ஆண்டு அழகாக அமைச்சிருக்காரு. சரி, இப்போது பல காலங்கள், மழை காலம் இருக்குது, வெயில் காலம் இருக்குது, கோடை காலம் இருக்குது. இதை எல்லா காலங்கள் உருவாகும்படியாக ஆண்டவர் இந்த சூரியனை சுற்றி பூமி 365 நாட்கள் அது சுற்றி வருகிறது. அது எவ்வளோ வேகத்தில் நகருதுன்னா சூரியன் நகருதே இல்லை, பூமி தான் நகருது. ஆகவே அந்த பூமியில் ஒரு அதிசயம் பாருங்கள், அது 1000 மைல் வேகத்தில் அது சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம், ஒன்றுமே தெரியல. ஆனால் இது மறுக்க முடியாது. அதே சமயத்தில் இந்த சூரியனை சுற்றி அது நகர்ந்து கொண்டே இருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு 10,000 கிலோமீட்டர் வேகத்தில் அது நகருது. 10,000 கிலோமீட்டர் வேகத்தில். ஸோ அப்படியே அந்த தொங்குது சூரியன். நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் பூமிக்கு மாத்திரம்தான் இந்த புவியீர்ப்பு சக்தி. இது மேலே எப்படியெல்லாம் நம்மெல்லாம் அப்படியே இருக்கிறோன்னா, இந்த புவியீர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அந்த பூமி நம்மளையெல்லாம் அப்படியே இழுத்து பிடிச்சிருக்கு.
ஆகவே நம்ம விழாமல் நடக்கிறது எல்லாமே சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இதை அழகாக ஆண்டவர் நடத்தியிருக்கார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலவில் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி கிடையாது. ஏன்? அங்கே மனுஷன் போனால் அவன் அப்படியே மிதக்கிறான். ஆகவே தான் அந்த கருவிகளையெல்லாம் வச்சு ஆக்சிஜன் இல்லை. ஆனால் பூமியை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனிதன் வாழும்படியான ஒரு வாழ்க்கை முறைக்கு அவ்வளவு அழகாக அதை அமைச்சிருக்கார். ஆக்சிஜனை நம்ம உட்கொண்டு கார்பன் டை அந்த செடிகளெல்லாம் உட்கொண்டு அது ஆக்சிஜன் விடுது. இது எல்லாமே ஒரு தெளிவான ஒரு புத்தியுள்ள ஒரு நபர், ஹைலி இன்டெலிஜென்ட் பர்சன் இது அழகாக அமைத்திருக்கிறார். ஆனால் இது பொதுவான வெளிப்பாடு தான். இது ஒரு பொதுவான வெளிப்பாடு. யாரும் இந்த கடவுளை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது சொல்ல உண்டாக்கினோட. அதே சமயத்தில் இன்னொன்று ஆண்டவர் வச்சுருக்கார். இன்னொன்று என்ன வச்சுருக்காருன்னா, மனிதனுடைய இருதயத்தில் மனசாட்சின்னு ஒன்று வச்சிருக்கிறார். இதுவும் ஆண்டவருடைய ஒரு சத்தம். ஆனால் இது மனசாட்சி கடவுள் யார் என்ன ஏதுன்றதெல்லாம் தெரியாது. அதுக்கு தெரியாது. நீங்கள் காட்டு மிராண்டிகள் மத்தியில் போனால் கூட அவன் ஒரு தப்பு செஞ்சு அவன் ஓடுறான், ஒளியறான், வெக்கப்படுறான். இது எப்படி அவனுக்கு உண்டாகுது? ஒரு மிருகத்துக்கு அது இருக்கிறதில்ல. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் மனசாட்சின்னு ஒன்று வச்சுருக்காரு. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எந்த ஒரு மனுஷனும் எனக்கு கடவுளை தெரியாது, அவனுடைய மனசாட்சியின் மூலமாக ஆண்டவனோட பேசுகிறார். ஆகவே நன்மை தீமை எனக்கு தெரியாதுன்னு அவன் சொல்லவே முடியாது. ஆகவே பொதுவான வெளிப்பாடின் மூலமாக ஆண்டவர் அழகாக இந்த சூரிய நட்சத்திரம் வச்சுருக்காரு. ஒவ்வொரு மனுஷங்களையும் மனசாட்சியும் வச்சுட்டார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இந்த மனிதன் இந்த மனசாட்சியின் மூலமாக அவனே தனக்கு ஒரு நியாயப்பிரமாணமாகவே இருக்கிறான். அவனுக்கு எது தப்பு எது இல்லைன்னு அவனுக்கே அது ஒரு போலீஸ் மாதிரி அங்கே உள்ளே உட்காந்துட்ருக்கு. அவன் எங்கே இருந்தாலும் சரி, என்ன காட்டு மிராண்டியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒன்றுமே தெரியாத விளங்காமல் இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே முற்றிலுமாக அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அங்கே அவர்கள் ஒன்றுமே விளங்கிக்கொள்ள முடியாதபடிக்கு இல்லை. மனுஷனுக்குள்ள கடவுள் அந்த மனசாட்சிங்கிற ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். இதை நீங்கள் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ரோமருக்கு 2வது அதிகாரத்தில், ஆகவே ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் பொழுது எனக்கு தெரியாதுன்னு ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. இந்த மனசாட்சி ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லைங்க. ரோமர் 2:14-15 யாராவது வாசிங்க. ரோமர் எடுத்தவங்க வாசிக்கலாம். நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, சுபாவமாய் அவனுக்குள்ள ஒரு இயற்கை அந்த நேச்சர் நியாயப்பிரமாணம் செய்கிற போது, நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அதாவது அந்த மனசாட்சியே எப்படி ஆண்டவர் சீனாய் மலையில மக்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரோ அந்த வேலையை செய்து. 2வது வசனம் வாசிங்க. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அதாவது இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் கடைசி நாளில் எனக்கு கடவுளை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு ஆண்டவர் அந்த மனசாட்சின்னு ஒன்று வச்சிருக்கார். இதுவே அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லும்படி ஒரு காரியத்தை அவன் செய்யும்படியாக, இது தப்புன்னு அவனுக்கு தெரியும்.
ஒரு காட்டு மிராண்டி கூட ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவனுக்குள்ள குற்றமில்ல மனசாட்சி பதைக்கிறது. அதோடு கூட ஆண்டவர் நம்முடைய பாவங்களை வேற எங்கேயுமே எழுதலைங்க, நம்முடைய இருதயத்திலே எழுதிட்டார் அவர். அதாவது மனுஷன் நாளைக்கு, அதாவது ஆண்டவர் அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறார் நம்முடைய எல்லா கிரியைகளை நியாயப்பிரமாணத்தின் அந்த சகல காரியங்களை வேனுடைய வாஸ்தையின்படியான காரியங்களை நம்முடைய இருதயத்தில் எழுதி வச்சிட்டாரு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பீர்களானால், எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரத்தில் ஒவ்வொரு மனுஷனுடைய அனைத்து பாவங்களுமே வேற எங்கேயுமே ஆண்டவர் எழுதலை, அவனுடைய இருதயத்திலே எழுதுகிறார். அவனுடைய இருதயத்தில் சாதாரணமாக எழுதலைங்க அதை. ஆகவே இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் தப்பவே முடியாதுங்க. எந்த ஒரு சிறிய பாவத்தையும் அவன் தப்ப முடியாது. ஆகவே ஆண்டவர் பாருங்க, இது எல்லாம் ஒரு பொதுவான ரீதியில் ஆண்டவர் மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சரியாக நடக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை வச்சிருக்கார். அதே சமயத்தில் மனிதன் எந்த ஒரு மனுஷனை தப்பவே முடியாது. ஒரு சின்ன பாவம் கூட சொன்னார், வீணான வார்த்தை குறித்தும் கணக்கு கொடுக்கணும். நீங்கள் எரேமியாவின் புத்தகம் 17:1 வாசிங்களேன். எரேமியா 17:1 யார் வேணும் வாசிக்கலாம். யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. போதுங்க. இப்ப பாருங்க, நம்ம பாவத்தை எங்கேயுமே ஆண்டவர் எழுதி வைக்கின்றது, நம்ம இருதயத்தில் எழுதியிருக்கார். இப்போ நமக்கு சாதாரணமாக பல பாவங்கள் ஞாபகம் வருது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சின்ன வயசில் செய்த பாவம் கூட நமக்கு எல்லாமே தெரியலன்னா கூட நமக்கு அதாவது அது உள்ளே இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய இருதயத்திலேயே இரும்பு எழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும். அப்படின்னா என்னென்னா, இது சும்மா ஸ்லேட்டில் எழுதி அழிக்கிற மாதிரி இல்லை, அதை அழிக்கவே முடியாதுங்க. இரும்பு எழுத்தாணியின் பொழுது வெரி ஸ்ட்ராங் ரைட்டிங். வைரத்தின் நுனின்னா ஒரு அசாதாரணமாக, அது வெட்டுறதை விட பயங்கரமான அந்த வைரத்தின் நுனியினால் எழுதப்படும்படியான இந்த காரியத்தை எங்கே எழுதுகிறாருன்னா அவர்களுடைய இருதயத்தின் பலகையில் எழுதிட்டார். ஆகவே உங்களுடைய என்னுடைய பாவம் என்பது வேற எங்கேயுமே இல்லை, நம்முடைய இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கிறதுங்க. அந்த நியாய தீர்ப்பின் நாளில் நம்முடைய இருதய அதுக்கு சாட்சியிடும். யாருக்கு தெரியாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம இருதயம் ஒரு சாதாரணமாக, இப்போ ஒரு ரெக்கார்டரே இருக்குது. இப்போ நானே இப்போ இதை பண்ணுறேன், ஒரு ரெக்கார்டரை போட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன் இதை திரும்ப நம்ம போட போகிறோம்? இப்போ இது ஒரு சின்ன ஒரு மொபைல் ஃபோனில் இப்படி ஒரு ரெக்கார்டர் வச்சு அதை இது பண்ணி நம்ம செய்யும்படியான ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, தேவாதி தேவனை எல்லாம் உண்டாக்கினவர் நம்மளை ஒரு சரியான விதத்தில் அவர் நம்மை பிறப்பிக்காமல் இருப்பாரா? நாளைக்கு நியாய தீர்ப்பு நாளில் ஒன்றுமே இல்லைங்க, டேப் ரெக்கார்டரே நம்ம இப்போ பதிவு பண்ணிடுது. நம்முடைய இருதயத்தில் ஏன் இந்த வைரத்தின் நுனியினாலும் இரும்பு எழுத்தாணியினால இது அழிக்கப்படவே முடியாது. காண்ட் எரேஸ் இட். எதனாலையும் அழிக்க முடியாது. ஒன்று தான் அழிக்கும், இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஒன்லி ஒன் திங் தட் கேன் வாஷ் அவே ஆல் மை சின்ஸ். வேறு எதுனாலும் முடியாது.
இயேசுவின் ரத்தம், அவருடைய சிலுவையில் எனக்காக சிந்தின அந்த ரத்தம் ஒன்று தான். ஆகவே ஒன்றாவது நான் மனம் திரும்பி ஆண்டவருடைய பக்கமாய் திரும்பி என் பாவங்களை உணர்ந்து அவருடைய கிருபைக்காக நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது மனம் திரும்புதல் என்பது ரொம்ப ஆழமான ஒரு காரியங்க. இதை பற்றி நம்ம படிக்குவோம். என்ன சில காரியங்கள் எல்லாம் மனம் திரும்புதல் என்பது வேதத்தில் சொல்லப்படுகிறது ஜீவனுக்கு ஏதுவான மனந்தல், ரிப்பன்டன்ஸ் அண்ட் லைஃப். நிறைய பேர் மனம் திரும்புகிறாங்க, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன் மன்னி, அது எதோ செஞ்சிட்டேன் சாரி. இல்லைங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இறக்க. மனம் திரும்புதல் என்பது சீர்திருத்தவாதிகள் அதை ரொம்ப ஆழமாக போதிச்சிருக்காங்க. தாமஸ் வாட்சன்றவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பன்டன்ஸ் ஒரு பெரிய புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதாவது இன்றைக்கு மனம் திரும்புதல் என்பது நம்ம ஏதோ சும்மா ஏதோ ஆண்டவரே மன்னியும் நான் ஏதோ பண்ணிட்டேன் இதை இல்லைங்க. மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மனம் மாறுதலை கொடுக்கணும். பரலோகர மனம் திரும்புங்கள், இதே தான். இன்றைக்கி நிறைய பேர் மனம் திரும்பலை தப்பாக நினைக்கிறாங்க. ஏதோ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் மனம் திரும்பி விசுவாசி ரட்சிக்கப்பட்டேன். இல்லை, மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெறுது. ஆகவே தான் ரெவலேஷனில் பார்க்குறோம், சபைக்கு தான் சொல்கிறார் மனம் திரும்பு மனம் திரும்பு, இல்லை என்றால். ஆகவே மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக 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 ஆழமான ஒன்று. அது உண்மையான மன மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். இது இல்லைன்னு சொன்னால் அது மனம் திரும்புதல் அல்ல, போலியாய் திரும்புகிற ஒரு திரும்புதல். ஆகவே நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் அழகாக எழுதிட்டாருங்க. இதிலிருந்து தப்பவே முடியாது. எந்த ஒரு மனுஷனும் அவருடைய நியாய தீர்ப்பின் வழியில் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கும். நம்ம இருதயத்தில் நம்ம தெரியுதுங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இது ஒரு பெரிய இப்போ இந்த இருதயம் ஒரு சாதாரணமான இதில்லை. இப்போ நமக்கு நிறைய ஞாபகம் வருது சில காரியம், சில சமயத்தில் ஒரு வேளை சின்ன வயசு அது. ஆனால் அதுவே மெஸ்மரிஸ்ன்னு சொல்லுவாங்க. சில திருடர்கள் திருடிட்டு அல்லது ஒரு கொலை செஞ்சிட்டோ இது பண்ணிட்டான், உள்ளே இல்லவே இல்லைன்றான். அவன் நான் செய்யவே இல்லைன்னு சொல்லிடுவான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாருங்க, இந்த மெஸ்மரிசம்ன்ற ஒரு முறையில் அவனை அந்த ஒரு மயக்க நிலைக்கு உருவாக்கி அவனுடைய இந்த சப்கான்ஷியஸ் மைண்டின் உள்ளான மனதை அவர்கள் அங்கே ரிவைவ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பேசும் பொழுது உள்ளான மனதிலிருந்து எல்லாமே வெளியே கக்கிடுவாங்க. நான் என்ன பண்ணேன், ஏது பண்ணேன், எப்படி போனேன், என்ன எல்லாம் பண்ணுறது. இது எப்படி நமக்கே ஞாபகம் இருக்காது. ஆனால் அந்த எப்படி சில சமயம் நம்ம ஏதோ கனவு, எங்கேயோ எப்போ நடந்த ஒரு காரியத்தை பற்றி தான ஒரு கனவுல எப்படி வருது. சால்வ் ஃப்ரம் த சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த உள்ளான மனசு. ஆகவே இந்த இருதயங்கிறது ஒரு அசாதாரணமான இருதயங்கிறது, நம்ம இருதயன்ற துடிக்கிறது மட்டும் இல்லை, த ஹோல் பர்சனாலிட்டி நம்முடைய ஆழ் தத்துவத்தில் இருக்கும்படியான ஒவ்வொரு செல்லுமே ஒரு இருதயம்தான். ஒவ்வொரு செல்லுலேயும் அந்த ஒரு ரெக்கார்டு இருக்கு. ஆகவே மனிதன் என்பவன் நம்முடைய வாழ்க்கையில் தப்பக்கூடாதபடிக்கு ஆண்டவர் இந்த பொதுவான வெளிப்பாடுகளின் மூலமாக உண்டாக்கின அந்த சூரியன் சந்திர நட்சத்திரம் மனசு ஆட்சி வச்சுட்டார். இந்த ஆண்டவரை அறியாத எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை, அவன் மாத்திரம் இல்லை, எல்லா மனிதனுடைய பாவத்தை சிறு பிராயம் முதல் என்னைக்கு அவன் பிறக்கிறான் அன்னையிலிருந்து இது எழுதப்படுகிறது. அதை நீங்கள் மாற்றப்பட முடியாது. கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளை கழுவி சுத்திகரிக்கும். இதுதான் ஒரு பொதுவான வெளிப்பாடுகளுக்குள்ளாக வரும்படியான ஒரு காரியமாக இருக்கிறது. பொதுவான ஒரு வெளிப்பாடு என்பது நம்முடைய வாழ்க்கையில் இந்த விதமான காரியம் மூலமாக சிறப்பான வெளிப்பாடுங்கிறது தான் இந்த வேதமானது. ஸ்பெஷல் ரெவலேஷன். இந்த பொதுவான வெளிப்பாடு என்பது கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. இந்த சிறப்பான வெளிப்பாடு அவர் யார், எப்படிப்பட்டவர், எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், நான் எதுக்காக படைக்கப்பட்டேன், என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, எல்லாம் கம்ப்ளீட்டாக அக்கு வேற ஆணி வேற சொல்கிறது தான் சிறப்பான வெளிப்பாடு. அதுதான் காட்ஸ் வேர்ட். ஆகவே தேவனுடைய வார்த்தையில் எல்லாமே இருக்குங்க. அதில் இல்லாதது ஒன்றுமே கிடையாது. பொதுவான ரீதியில் அனைத்துமே அதில் உள்ளடக்கியது தான் இந்த வார்த்தை.
இந்த பொதுவான வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறார் என்பதை குறித்து நமக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமே அது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் என்பவர் இல்லைன்னு அவன் சொல்ல முடியாது. ஒருவர் இருக்கிறார் என்பதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து அவனுக்குள்ள ஒரு மனசாட்சின்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதோடு கூட எல்லா பாவங்களையும், இந்த பொதுவான வெளிப்பாடுங்களாக இந்த இருதயத்தின் பாவங்கள் வருதாக சொல்ல முடியலனாலும், ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அத்தனை பாவங்களும் 24 hours நம்ம இருதயத்தை விட்டு வேற எங்கே போக முடியுங்களா? கிடையாது. ஸோ ஆல் சின்ஸ் ஆர் ரெக்கார்டு. நான் ஒரு பாவமும் செய்யலைன்னு ஆண்டவர்கிட்ட அன்றைக்கி சொல்லவே முடியாது. ஏன்னா நம்முடைய ஓன் ஹார்ட்டே விட்னஸ் பண்ணுது, சொந்த இருதயமே அதை விட்னஸ் பண்ணுது. ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் தப்ப முடியாது. இந்த மனம் திரும்புதல் என்பது இன்றைக்கு நிறைய பேர் நிறைய சபைகளில் இல்லவே இல்லைங்க, சுத்தமாக இல்லை. இந்த மனம் திரும்புதல் என்பதை குறித்து வேதம் தெளிவாய் போதிக்கிற காரியத்தை குறித்து நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். எப்படி தேவனோடு நான் ஒப்புரவாக வேண்டுமானால் மனம் திரும்ப வேண்டும். என் வாழ்க்கையில் நான் தேவனுக்கு முன்பாக என்னுடைய காரியங்களை சரிபடுத்தும்படியாக நான் பொறுப்புள்ளவனாக இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறார், வேதனை உண்டாக்குற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் இடத்துல உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்தியமான வழியில் என்னை நடத்தும், இட்டர்னல் பாத். ஆகவே நீங்களும் நானும் மனந்திரும்புதல் என்று சொல்லும் பொழுது அவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை விட்டு நாம் வெளிவரும்படியாக வேண்டும் என்று ஆராய்ந்து பார்த்தேனே. சும்மா சொல்லலை, சர்ச் மீ ஓ காட், என்னை ஆழமாக ஆராய்ந்து பார்த்து அதையெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் நித்தியமான வழியில் நடத்தும். அதுதான் தேவனோட ஒப்புரவாகுது. இன்றைக்கி நிறைய பாருங்கள். இன்னொன்று தாவிய ஜெபம் பண்ண, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலைக்கு காரும், அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். இன்றைக்கி நிறைய பேர் துணிகரமாகவே கிறிஸ்தவர்களை தான் நான் சொல்கிறேன், வேறு யாருமே இல்லைங்க. நிறைய ஊழியர்கள் துணிகரமாக பாவம் செய்கிறாங்க, துணிகரமாகவே. ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ, மற்றவங்களுக்கு அறிந்தோ அறியாமலோ துணிகரமாக இன்றைக்கு பாவமானது சபைகளில் இருக்கிறது, மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலைக்கு காரும், அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். நிறைய பேர் அதை என்னால் விடுபட முடியலைங்க. இன்றைக்கி எத்தனை பேர் தவறான விதத்தில் செல்ஃபோன் உபயோகப்படுத்துகிறாங்க. போனோகிராஃபி, இன்றைக்கி போனோகிராஃபி ஒரு பெரிய ஒரு மில்லியன் பிஸ்னஸ். இன்றைக்கு அமெரிக்காவிலெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா இல்லை மற்ற பல இடங்களில் சில ஏழையாக ஏதோ இருக்க பணத்தை கொடுத்து நிர்வாணமாக படுத்தி அவர்களை படங்கள் எடுத்து அதை விற்கிறார்கள். அதை போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. அந்த பணத்துக்காக தங்களுடைய சரீரத்தை விற்று போட்டு அவ்விதமாக வாழுகிற இந்த மக்களுடைய பரிதாபம்தான் இதெல்லாம். இதை எத்தனை மக்கள் இன்றைக்கி நம்ம பல காரியங்களை, இன்றைக்கி போனோகிராஃபி ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ரகசியமாக அநேகருடைய வாழ்க்கையில் விடுபட முடியாதபடிக்கு காணப்படுகிற ஒரு நிலை. போதகர்கள் சிலர் இதில் சிக்கொண்டிருக்கிறாங்க, நீங்கள் நம்ப மாட்டேன். விடுபட முடியல, அவைகளின் ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். ஆகவே தேவனுடைய அந்த தேவ பயம் இல்லாத ஒரு சந்ததியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. தேவ பயம் இல்லை. தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? என் பாவத்தையெல்லாம் எழுதிட்டு தான் இருக்கார். நான் பொய்யா மனம் திரும்பினா ஆண்டவரே என் பாவத்தை மன்னி, ஆண்டவருக்கு தெரியாதுங்களா? சும்மா நம்ம பாவத்தை மன்னியன்ட்டு இல்லை, தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் வேதம் சொல்லுது. இன்றைக்கு நம்ம மனம் திரும்பணுங்க, அது ரொம்ப முக்கியமானது. ஆழமாய் மனம் திரும்பணும். சொல்லப்போனால் சீர்திருத்த மக்கள் ரொம்ப ஆழமாக மனம் திரும்புங்கிறதா இந்த சத்தியம் போதிக்கிறது. ரிப்பன் டீப்லி, மனம் திரும்ப இயேசுவான அதை சொல், பரலோராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்ப. நிறைய பேர் பரலோக நரகத்தை நம்புறது கிடையாது. அப்போ ஏன் வேதத்தை நான் நம்புறதில்லை? இப்போ இயேசு பொய் சொல்லியிருக்காரா?
அப்போ ஏதோ நம்ம நம்பணுன்றதுக்காக அவர் சொன்ன பொய்களா இது? இல்லை. அவர் மட்டும்தான் பரத்திலிருந்து வந்தவர். அவர் மட்டும்தான் நரகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். நரகத்தை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கார் பரலோகத்தை சொன்னதை விட. ஏன்னா மனிதனை எச்சரிக்கிறார். ஆகவே இந்த வேதமானது, இந்த ரெவலேஷன், நம்ம இந்த இதுக்கு டைம் ஆனதுனால நான் அடுத்தது தான் இன்ஸ்பிரேஷன் போகிறேன். ஆவியினால் ஏவப்பட்டது என்னங்கிறத பற்றி. இந்த ஒரு காரியமானது நம்முடைய வாழ்க்கையில் வேதத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கறனா இல்லையாங்கிறது தாங்க முக்கியமானது. டூ ஐ ரியலி கமிட் மை லைஃப் டு காட்ஸ் வேர்ட்? இது என்னாச்சு தெரியுங்களா? ஜெர்மனியில் ஒரு சிலர் வந்து எழும்புனாங்க. என்ன எழும்புனாங்கன்னா, அங்கே ஹையரார்கி, அதாவது வேதத்தில் பாருங்கள், இங்கே தப்பு இருக்குது, அங்கே தப்பு இருக்குது, இது அங்கே தப்பு இருக்குது. என்றைக்கு மனிதன் வேதத்தை குற்றப்படுத்த ஆரம்பித்தானோ அன்றைக்கு தேசங்கள் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஜெர்மனி போன்ற தேசங்கள் எல்லாம் எத்தனை மிஷினரிகள், நம்ம தமிழ் வேதத்தை நம்ம வந்து இன்றைக்கி கையில் வச்சுருக்குறோங்க. இதற்கு மொழிபெயர்த்த ஜீகன்பாக் தரங்கம்பாடியில் வந்து முதலாவது இந்த வேதத்தை தமிழ் மொழியில் நமக்கு கொடுக்கும்படியாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் எவ்வளோ பாடுகள். அவருடைய அந்த தோலெல்லாம் சிகப்பு துணியை போல். அந்த நாட்டில் கரண்ட் இல்லை, ஃபேன் இல்லை, இது இல்லை, சிறை. அதனால இப்படியெல்லாம் ஒரு தியாக அடிப்படையில் வந்த அந்த மக்களை போன்ற தேசத்திலிருந்து இன்றைக்கி ஜெர்மனியெல்லாம் பார்த்திங்கன்னா விசுவாசம் இல்லை. ஜெர்மனியில் லூத்ரன் சர்ச் அரசாங்க மதமாயிடுச்சு. ஆகவே பாரம்பரிய சபைகளாய் மாற்றிட்டு இன்றைக்கு உண்மையான பக்திக்குரிய மக்கள் சபைகளை பார்ப்பது அரிதாக இருக்குது. இங்கிலாந்து, அமெரிக்காவில் சீர்திருத்த சபைகள் அங்கங்கே இருக்குது. ஆனால் கூட இன்னுமாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவான ரீதியில் இன்றைக்கு பாவத்தினுடைய அகோரமானது முழுக்க தாண்டவம் ஆடுகிறது. ஒரு மீகர் தான் சொல்லப்போனோம். அதுலேயும் கூட சரியான சீர்திருத்த சத்தியம்ன்றது நம்ம பேச்சில் இருக்கக்கூடாது, நம்முடைய வார்த்தையில் இல்லை, நடைமுறையில் இருக்கக்கூடியான ஒரு காரியம். இங்கிலாந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ரோட்டில் நீங்கள் சுத்தமான கண்களோடு போக முடியறதில்லை. ஏன்னா பெண்கள் அரை நிர்வாணத்தோடு சாதாரணமாக வெக்கப்படாமல் நடந்து போயிட்டுருக்குறாங்க. ஆகவே இது எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சீர்கேடை உண்டாக்கிருச்சு. ஆகவே குடும்பம் என்ற அமைப்பு சீரழிந்து விட்டது. ஒரு கணவனை விட்டு இன்னொருத்தர் மாறுறதுங்கிறது சாதாரணமாக போயிடுச்சு. ஒரு மனைவி விட்டு இன்னொரு மனைவிங்கிறது சாதாரணமாக போயிடுச்சு. மிருகத்தை போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை உண்டாகிவிட்டது. காரணமெல்லாம் என்னென்னா, இந்த வேதம் போயிடுச்சு. எங்கே வேதம் போயிடுச்சோ அங்கே வெளிச்சம் இல்லை. இந்த சத்தியத்தின்படி போதிக்காத இடத்துல வெளிச்சம் இல்லை. இன்றைக்கு நிறைய சபைகளில் தவறான உபதேசத்துக்கு காரணம் வேதத்தை வேதமாக போதிக்கிறதுல தான். வேதத்தை சும்மா அவங்க விரும்புகிறபடி எடுத்து நம்ம அந்த வியாக்கியானத்தைலாம் பார்க்க போகிறோம். எப்படி வியாக்கியானப்படுத்தணும், ஏன் இதில் தப்பாக இருக்குது, ஏங்க இன்றைக்கி பல தவறான உபதேசங்கள் வந்து போச்சு. இன்றைக்கி வந்து அவங்களும் இதே பைபிள் தான் வச்சிட்ருக்காங்க. லேட்டர் டே செயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களும் இதே பைபிள் தான் வச்சிட்ருக்குறாங்க. மார்மன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லாமே இதே பைபிள் தான் வச்சிட்ருக்காங்க. எல்லா இடத்துலையும் இதே பைபிளை வச்சு தான் போதிக்கிறாங்க. ஆனால் ஏன் தவறான உபதேசங்கள் எங்கேருந்து வந்தது? இதே பைபிளை வச்சு தான் அந்த வசனத்தை காட்டுறாங்க. அப்போ அந்த வியாக்கியானங்கிறது நமக்கு தெரியாமல் போகிறதுனால தான் மக்கள் அதை அங்கீகரித்து கொள்ளுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தவறான உபதேசத்துக்கு இன்றைக்கி வரவேற்பு அதிகம். அதுக்கு தான் ஜனங்கள் திரளாய் போகிறாங்க, அதைத்தான் கேட்குறாங்க. கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே உலகம் எங்கும் தவறான உபதேசங்களுக்கு போயிட்டாங்க. ஆகவே பேக் டு த பைபிள், இதுதான் இன்றைக்கு தேவை. ஆகவே இந்த காரியத்தை தான் நம்ம முக்கியப்படுத்தி நம்ம போதிக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்த்தது தான், தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிற ஒரே ஒரு காரியம் வேதம் தான். பொதுவான வெளிப்பாடுகள் இருந்தாலும் கூட சிறப்பான வெளிப்பாடு. ஆகவே தான் இந்த வேதத்தை நாம் சரியான விதத்தில் விளங்கி கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஊழியமும் கட்டப்படுகிறது தான் முக்கியமானது. எந்த ஒரு காரியம் இல்லாத இடத்துல வெளிச்சம் இல்லை. ஸோ அவங்க பிரதர்ஸ், நம்ம இந்த ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம முக்கியமாக ஏதாவது
உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கு? ஏன்னா நான் நிதானமாக தான் போகிறேன். ஏன்னு கேட்டால் இது அஸ்திபாரம் என்பதனால இந்த காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியாக விளங்காமல் போனால் எல்லாமே சரியான ஒரு தெளிவற்றதாகத்தான் இருக்கும். இன்றைக்கி அதனால் முக்கியமாக இன்றைக்கி ஏன் தவறான உபதேசங்கள் மலிந்து கிடக்கிறது? பல உபதேசங்கள் போதிக்கிறத பார்த்தா ரொம்ப நல்லா. இன்றைக்கி நிறைய பேர் இப்போ சொல்லப்போனால் இப்போ கருணாநிதி அல்லது மற்ற தலைவர்கள் அண்ணா இவங்கெல்லாம் போன்றவங்களாம் பேசும் பொழுது அப்படியே ஸ்பெல் பவுண்டாக கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அவங்களுடைய ஆரட்டர் அந்த வாய் சொல்லினால இது இந்த வாய் திறமை. இன்றைக்கு நிறைய ஊழியர்கள் அப்படி தான் வாய் திறமையினால் மக்களை கவர்ச்சிக்கிறாங்க. கவர்ச்சிகரமான காரியங்கள் இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறாங்க. அதில் நிறைய பேர் விழுந்துடுறாங்க. அவங்க பேசுகிறதை பார்க்கும் பொழுது வேதத்துக்கு புறமான விதங்களில் அவர்கள் அந்த ஒரு திறமையாக பேசி அவருடைய மனதில் அதை அப்படியே இருத்திடுறாங்க. அதை ஏமாந்து போயிடுறாங்க. இது தேவனுடைய ஜனங்கள். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, என் ஜனங்களோ அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆகவே இந்த காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை குறித்து நம்ம தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு காரியத்தை நம்ம தெளிவாய் அறிந்து